தமிழகத்தில் எத்தனை நாட்களுக்கு மழையானது பெய்யக்கூடும் அதை சொல்லி தான் பார்க்க போறோம். வானிலையை முழுமையா கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு திருப்பரத்தை ஷேர் செய்யுங்க. தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகத்தில் மேல் நகர்ந்து இன்று காலை வலுவிழந்து வட தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழக மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமாக போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி டிசம்பர் மாதத்தில் ஒரு கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு திருவள்ளூர் மாவட்டம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவண்ணாமலை மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, வேலூர் மாவட்டம் 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சேலம், தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 8ஆம் மாதத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மீனக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவையில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. அதேபோல தூத்துக்குடியில் 20.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.